கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் EPS தன்னுடைய மக்கள் சுற்றுப்பயணத்தின் போது விமர்சித்து வருவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த விமர்சனத்தால திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பல இடங்கள்ல அவர் மக்களிடம் பேசும் பொழுது கம்யூனிஸ்டுகளை கடுமையாக விமர்சித்து, குறிப்பாக திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கிறார்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவர் தன்னுடைய விமர்சனங்களை கம்யூனிஸ்டுகளை நோக்கி தொடர்ந்து செலுத்தி வருகிறார். அது மட்டுமல்லாது கம்யூனிஸ்டுகள் திமுகவில் கரைந்து விட்டதாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். பல தருணங்கள்ல அவர் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை தாக்கி பேசக்கூடிய காட்சிகளை நம்மளால் தொடர்ச்சியா பார்க்க முடிகிறது. சமீபமாக அவர் பேசினது என இப்ப பார்க்கலாம். தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது. இதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போராட்டம் நடத்துறாரா? 5 நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சு கட்டர்பான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. கம்யூனிஸ்ட தேடி தேடி பார்க்க வேண்டிய ஆகி போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், நீ மக்களை பற்றி சிந்திங்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணருங்கள். அதை நீங்கள் செயல்படுத்தினால்தான் உங்களை மக்கள் மதிப்பார்கள் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சினா மக்கள் போட்டுனாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலடியாக அவள் போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது.